இந்த ஆட்சியில் இப்போ 100 நாள் நிறைவடைஞ்சிருக்குது. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் ஆண்ட மாதிரி தான் இதுவும் இருக்கும் போல எங்களுக்கு தோணுது. ஏன்னா எந்த மாற்றமும் இல்லை. அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் சுத்தமாக மாறல. அரசியல்வாதிகள் மாறிங்கிறாங்க, அரசியல் மாறி இருக்குது. அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் யாரும் மாறுற மாதிரி தெரியல. அப்படியே தான் இருக்கிறாங்க. மெத்தன போக்காக தான் இருக்குது. எந்த ஒரு செயல்பாடும் நடக்கல. ஏன் 60% 70% வர்ற பணத்தை சம்பளமாக போகுதுன்றாங்க. எங்களுக்கு தெரியலங்க இது. ஆனா வல்லுநர்களும் கணிச்சு சொல்றாங்க 60% 70% மேல சம்பளமா தான் போகுதுன்றாங்க. எங்க கஷ்டத்தை எடுத்து அவங்களுக்கு ஏன் குடுக்குறீங்க? அவங்க சம்பளத்த அவங்களுக்கு குடுங்க. எங்க உழைப்பை எங்களுக்கு செய்யுங்க. நெறைய குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. டெய்லி வாட்ஸ்அப்ல பேப்பர்ல அவரு தடுக்க முடியாது. அவரு குற்றத்த தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா நடந்த குற்றத்துக்கு சரியான தண்டனை குடுத்தா குற்றம் தன்னால குறையும். சட்டத்து மூலியமா தான் தண்டனை நம்ம குறைக்க முடியும். மனிதாபிமானம் பார்க்கவே கூடாது. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களை விட ஊழல், லஞ்சம் இது ஓரளவு குறைஞ்சிருக்குது. பரவாயில்ல. என்ன ஒன்றா தமிழக வெற்றிக் கழகம் அந்த வாக்குறுதிகளை சரியான சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். விவசாய கடன் சொன்னபடி அந்த 5 ஏக்கருக்கு கீழே தள்ளுபடி செஞ்சுருக்கணும். 5 ஏக்கருக்கு மேலே பாதின்னு சொல்லியிருந்தாங்க, அதை செஞ்சுருக்கணும். 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. 1000 ரூபா கொடுக்குறாரு. அந்த 1500 சேர்த்து 2500 கொடுத்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த சொன்ன வாக்குறுதிக்கு ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கும். சட்டம் ஒழுங்கு முன்பு இருந்ததை விட இப்போ பரவாயில்ல. இல்லை சினிமா செய்தியாக இல்லாமல் சிங்கப்பெண் பட சிறப்பு காவல் படையின்னு இல்லாமல் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யணும். தப்பு யார் செஞ்சாலும் உடனடியாக ஒரு 1 வீக்கில் அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜய் ஆட்சி மாதிரி 100 நாள் ஆட்சி மாதிரி ஆட்சி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த மகளிர் உரிமைத்தொகை இன்னும் எதுவும் 2500 சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னும் எதுவும் முறையிடல. அது கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த விவசாயத்தினால ரொம்ப கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விவசாய பயிர் தள்ளுபடியெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விஜய் சாருக்கு. அதே போல் கொஞ்சம் பசங்க படிக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.